எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கிராமத்தில் காலை வேளையில் நாங்கள்லாம் என்ன சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப 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 மிகவும் ஒரு ஆரோக்கியமான காலை சிற்றுண்டி இது. அந்த நாளில் இதெல்லாம் தான் எல்லாரும் சாப்பிடுவா. ஆனால் அவளுக்கெல்லாம் நோய் வந்ததில்லை. இப்போ என்ன சொல்கிறோம்னாக்கா, பழைய சாப்பிட்டாக்கா அதனால நமக்கு நோய் வந்துடுறது, பழையது சாப்பிடக்கூடாது, சுகர் ஏறிடும் அப்படின்லாம் சொல்கிறா. எனக்கு அதெல்லாம் பற்றி தெரியல. நாங்கள்லாம் இதை தான் சாப்பிடுவோம், இன்னும் சாப்பிட்டுன்னு இருக்கோம். பெருமாள் புண்ணியத்தில் எங்களுக்கெல்லாம் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் அந்த மாதிரியான எந்த நோயுமே இல்லை. ஆரோக்கியமாக தான் இருந்துட்டுருக்கோம். அது கடவுளுடைய கிஃப்ட். அது ஆரம்பத்துலேருந்தே குழந்தைகளை இந்த மாதிரியெல்லாம் பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த உடம்பு அதுக்கு பழகிடும். திடீர்னு 60 வயசில் பழக்கணும் அப்படின்னாக்கா அந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நாங்கள் காலை வேளை சாப்பிட்டது. அது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ராத்திரியில் என்ன பண்ணுவா, ஒரு மாக்கல் கச்சட்டி இருக்கு பாருங்க, அது அதை கொடு காட்டுறேன். மாகாளி கிழங்கு, உங்களுக்கு மாகாளி கிழங்குல காட்டியிருப்பேன் பாருங்க. அது சின்ன சைஸு மாக்கல் கச்சட்டி. அந்த மாதிரி பெரிய சைஸு மாக்கல் கச்சட்டி இல்லைன்னா இந்த மாதிரி மண் பானை. இதில் என்ன பண்ணுவான்னா, இந்த சாதத்தை போட்டு நன்னா ஜலத்தை விட்டு அப்படியே அதை ஊற வச்சுருவா. ஊற வச்சு அப்படியே மூடி வச்சுருவா. இது ராத்திரி ஃபுல்லாக அப்படியே இருக்கும். ஒன்று கச்சட்டியில் வச்சுப்பா, இல்லைன்னா இதில் வச்சுருவா. நம்ம மாவடு வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தலா, அந்த மாவடு வீடியோவில் வரதும் மாக்கல் கச்சட்டி தான். அதில் தான் நம்ம மாவடு போட்டிருக்கோம். இது குட்டி சைஸு மாக்கல் கச்சட்டி. இதில் இந்த சாதத்தை போட்டு நன்னா அது முழுகிற வரைக்கும் இப்படி ஜலத்தை குத்தி அப்படியே இது ராத்திரி எல்லாம் மூடி வச்சுருவா. இது ராத்திரி ஃபுல்லாக நன்னா ஊறின்னு இருக்கும். காலம்பரை என்ன பண்ணுவா, அந்த சாதத்தை அப்படி எடுத்து அப்படி பசும்பாலை நன்னா காய்ச்சி அதை அப்படி உர குத்தி இப்படி இந்த தயிரை குத்தி உப்பை போட்டு நன்னா இப்படி பிசிஞ்சிருவா. தயிர் கூட்டு தான் பிசிஞ்சிருக்கேன். இப்படி பிசிஞ்சு வச்சுட்டு எல்லோரையும் கூட்டு வரிசையாக சுற்றி உட்கார வச்சு, ஆற்றுல தான் நிறையா பேர் இருப்பா இல்லையா, அதனால் எங்கள் சித்திகள்லாம் என்ன பண்ணுவான்னா சுற்றி எங்களெல்லாம் உட்கார வச்சு இப்படி உருட்டி உருட்டி கையில் போடுவாள். இது ஒரு விதம். அப்புறம் அந்த ஜலம் இருக்கு இல்லையா, இந்த ஜலத்தை என்ன பண்ணுவா, இப்படி நன்னா இருத்து வச்சுப்பா. இருத்து வச்சுண்டு அதில் பாருங்க நன்னா அப்படி உப்பை போட்டுடுறது. உப்பை போட்டு அதுக்கு நிறைய மோர் உலாவி வச்சுருப்பா. நன்னா மோர் அப்படி குத்திடுவா. குத்தி நல்லெண்ணெய் இப்படி குத்திடுவா. குத்தி இதை கலந்து எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவா கடைசியில். சாப்பிட்டு ஆமாம், இந்த வெய்ய காலத்தில் அந்த வெயில்கள்லேருந்து இதெல்லாம் தான் காப்பாற்றும். நாங்கள்லாம் எந்த நேரமும் ரோட்டில் ஆடுறதுக்கு அந்த வெயில் எங்களெல்லாம் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் இதான். ஏன்னா அது உடம்புல இருக்கிற இந்த இது பேர் சார்தீர்த்தம்னு சொல்கிறது. மிச்ச பேரில் நீராகாரம்னு சொல்லுவா, சார்தீர்த்தம்னு நம்ம மாட்டில் சொல்லுவா. இதை அவர் சூரியன் ஸ்ட்ரா போட்டு எங்களெல்லாம் வெயிலில் நாங்கள் போய் நிற்கும்போது ஸ்ட்ரா போட்டு சாப்பிடுவார் இல்லையா, அவர் இதெல்லாம் சாப்பிட்டுருவார். அந்த வெயில்லேருந்து நாங்கள் பாதுகாப்பாகிடுவோம். இப்போது இது மேலே என்னமோ இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது என்னென்னா, இந்த வத்தல்லாம் வருத்தம் இல்லையா, அந்த மிச்சம் அந்த இழுப்பக்கரண்டியில் அந்த கசண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இதில் போட்டுருவா வேஸ்ட் பண்ணாமல். இதில் போட்டுட்டு கலந்து கொடுப்பா. இப்போ இதுக்கு தொட்டுக்க என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் வர்றது இந்த நார்த்தங்காய். நான் நார்த்தங்காய் சாதம் கூட உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே. நார்த்தங்காய் சாதத்தை பாருங்கோ. அதில் நார்த்தங்காயோட பயன்கள் எல்லாமே நான் மோஸ்ட்லி எழுதியிருப்பேன். இது ரொம்ப 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 ஜெரிமான சக்தியை கொடுக்கக்கூடியது. இது பிபிக்கான மருந்து. இதை சாப்பிடும்போது சுகர்லாம் வராது. என்ன சாப்பிட்டாலும் எல்லாத்தையும் உடனே ஜெரிக்க வச்சிரும். அதனால நிறைய முதல் லிஸ்ட்டில் வர்றது இதுதான், நார்த்தங்காய். அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த பிஞ்சு மாவடு ஜலம். இதுதான் ரெண்டாவதாக போடுவாள். என்ன வரும்னா, மணத்தக்காளிக்காய் வத்தல், மிதுக்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், இப்படி வத்தல்கள் வரும். நம்ம இதில் மிதுக்க வத்தலும் மணத்தக்காளிக்காய் வத்தல் தான் வச்சுன்னு இருக்கோம். ஆனால் இதில் சுண்டைக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல் அதெல்லாமும் வறுத்து வச்சுருப்பா.
எல்லாம் டப்பா டப்பாவாக இருக்கும். நமக்கு எது வேணுமோ அதை போட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பச்சை மிளகுல இப்படி ஊறுகாய் போடுவாள். இது மெயினாக கேரளாவில் போடுற ஊறுகாய் தான். நான் வந்து நம்ம சொந்தக்கார எனக்கு போட்டு கொடுத்துருக்கா, அவள்கிட்டேருந்து வாங்கின்னு இருக்கேன். உடனே இந்த வீடியோ போடுன்னு இப்போ கேட்டுறாதீங்க, ஏன்னா இப்போ சீசன் சமயத்தில் தான் போட முடியும். இது குறுமிளகு ஊறுகாய். பார்த்தோன்னா மாகாளி கிழங்கு, மலையில் விளைஞ்சா மாகாளி, தரையில் விளைஞ்சா நன்னாரி அப்படின்னு சொல்லுவாள். இதுக்கு ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்லுவாள். அதில் நன்னா தயிரை குத்தி அப்படித்தான் இந்த மாகாளி கிழங்கை சாப்பிட்றது. இது கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப பெஸ்ட்டு மருந்து. இது பார்த்தோன்னா நம்ம அரையும் குறையுமா பழுத்த ஒரு மாங்காய், அதாவது மாம்பழம் ஆகிறதுக்காக பழுக்க போட்டிருந்த மாங்காயை இப்படி கட் பண்ணி வச்சுருவா. அதுதான் இது ஆல் டைம் ஃபேவரெட் எல்லாருக்கும். இது ஒரு தொட்டுக்க. இதை அப்படி நீளமாக அப்படி கட் பண்ணி வச்சுப்பா. சின்ன சின்னதாக கட் பண்ணுறது அப்படிலாம் இருக்குது. ஆனால் பழையதுக்கு இப்படி தான் வச்சுப்பா. இது பார்த்தோன்னா அவசரத்துக்கு பச்சை மிளகா, உப்பு, புளி 3ஐயும் வச்சு அப்படியே கையாலேயே நசுக்கி இதை கையாலேயே இது பண்ணிவிடுவா. இது அம்மியெல்லாம் வச்சு அரைக்க மாட்டா. இதை பச்சைமா பொடின்னு சொல்கிறது. இது மெயினாக எல்லோரும் பார்த்தோன்னா இந்த வயலில் வேலை பார்க்குறவாள்லாம் கூட இந்த பச்சை மிளகாயை தான் கடிச்சிக்கிட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ அந்த காரத்துக்கும் அந்த பழையதுக்கும் அது ரொம்ப ருச்சியாக இருக்கும். நம்ம அங்கெல்லாம் கொஞ்சம் உப்பும் புளியும் வச்சு நல்லா கையால் நெரிச்சிக்கிண்டு அந்த சாரை கலந்துக்கிண்டு இந்த புளியெல்லாம் எடுத்து அண்ணண்ட வச்சுட்டு இந்த சாரை கலந்துக்கிண்டு அப்படியே சாப்பிடுவா. இந்த வீடியோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டேளா? பார்த்துக்கோங்க. இது வந்து கமகமா எள்ளுப்பொடி. இந்த எள்ளுப்பொடியும் தொட்டுப்பா. எள்ளுப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதில் பார்த்துக்கோங்க. இது என்னென்னா இட்லி மிளகாப்பொடி. இதில் நல்லா நல்லெண்ணெயை குத்தி குழச்சிக்கிண்டு அப்படியே பிளேட்டில் போட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயும் குத்தி குழச்சிண்டு அதை அப்படியே தொட்டுன்னு சாப்பிட்றது. மோர் சாத்துக்கு, பழையதுக்கு, எல்லாத்துக்கும். இதுவும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து ஆவக்காய். இதுவும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் கொடுத்துருக்கா. இது பருப்பு பொடி. இது ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதுவும் தொட்டுப்பா. இது பார்த்தோன்னா மோர் மிளகா வத்தல். இதை கொரடும்பா, கொரடா சட்னி அப்படின்னு சொல்லுவாள். இது ரொம்ப அந்த நாளில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பட்டை மிளகா, உப்பு, பெருங்காயம் இந்த 3ஐயும் வச்சு நல்லா அம்மியில் வச்சு ஓட்டி அரைப்பா. அப்படி அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கு. கம்மன்னு வாசனையாக இருக்கும். கட்டி பெருங்காயம், உப்பு ரெண்டையும் இந்த மிளகாய காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடுறது. ஊற வச்சு நல்லா ஓட்டி அரைச்சி எடுத்துன்னு வருவா. நல்ல வாசனையாக இருக்கும். இதில் வேணுங்கிறவா கொஞ்சம் நல்லெண்ணெயை கலந்து நல்லெண்ணெயை குழச்சின்னு சாப்பிடுவா. அந்த பச்சைமா பிடிக்கும், அப்படி குழச்சிப்பா. இந்த கொரடாக்கும் குழச்சிப்பா. இதை தவிர என்ன பண்ணுவான்னா சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த சின்ன வெங்காயத்தையும் தொட்டுன்னு சாப்பிடுவா. சரி, நம்ம தான் இங்கே இப்படியெல்லாம் பண்ணின்னு இருக்கோம் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா, என் பையன் இருக்கான் பத்தல, அவன் என்ன பண்ணியிருக்கான், இதை விலைக்கு வாங்கி சாப்பிட்டு வந்திருக்கான். இந்த நம்ம பானை இருக்குது பத்தல, இதில் பாதி அளவு கொடுப்பாளாம். அதில் சாதம்லாம் இருக்காதான், இப்படித்தான் ஜலமாக இருக்குமா. இந்த மாதிரி வெறும் நீராகாரமும் இருக்குமா. அதில் இந்த மாதிரி ஒரு 2 கையிலேருந்து 3 கை சாதம் தான் இருக்குமா. அவ்வளோதான் சாதம் இருக்குமா. இதை வந்து ஒரிசாவில் சாப்பிட்ருக்கானா, அதுக்கப்புறம் வந்து கொல்கத்தாவில் சாப்பிட்ருக்கானா, அப்புறம் டெல்லி ஏர்போர்ட்டில் இது உட்காருதான். கொள்ள காசாம் இதுதான் இங்கே இதை விற்றுன்ட்ருக்காளாம். இது எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுருக்காளாம். இது கொள்ள காசாம், இது வாங்கி சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சொன்னான். அந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு தடவை சொன்னால், இந்த நீராகாரம் இருக்குது பார்த்தல, இது என்னமோ மாத்திரையாக விற்கிறாளாம். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவ்வளோ வந்து ஒரு உயர்ந்த ஒரு காலை உணவு இது. ஆனால் இதை பற்றி பல பேர் பல விதமாக பேசுகிறா. ஆனால் அதெல்லாம் இல்லை. இது வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவு.
இது வந்து வயக்காட்டில் வேலை பார்க்குறவா தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை. என்ன வந்து வயக்காட்டில் வேலை பார்க்குறவா சாப்பிட்ணுன்னா சிறுதானியங்கள் இருக்குது பார்த்தலா, வரகு, சாமை, குதிரைவாலி, அது வந்து அவள் ரெகுலராக சாப்பிடுவா. அந்த வெயில் மழை எல்லாம் தாங்கிறதுக்காக வேண்டி நம்ம அதனால தான் அதை எப்பாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வரகுலேயே சொல்லியிருப்பேன். நான் நம்மளோடது வரகரிசி உப்புமா போட்டிருக்கேன், அதில் நான் சொல்லியிருப்பேன், அதில் போய் நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த பழையது வந்து ரெகுலராக சாப்பிடலாம். பெரியவா சின்னவா எல்லாருமே சாப்பிடுவா. அப்பா அம்மா இல்லாதவா தான் அந்த தவசம் அது இது பண்ணணுங்கிறதுனால அவள் சாப்பிட மாட்டாள் விழிஞ்சு. மிச்சப்படி எல்லாரும் இதை சாப்பிடுவா. இதையும் எப்படின்னா எங்களுக்கெல்லாம் கையில் போடுவா. அந்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு குழந்தைக்கு போட்டு காட்டுறேன். அது இன்னும் பிரமாதமாக இருக்கும். நம்மளா சாப்பிட்றத விட அந்த கையில் வாங்கி சாப்பிட்றது இருக்குது பாருங்கோ, அது பிரமாதமாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் வரகரிசி கஞ்சி போட்டிருப்பேன், அதில் போய் பாருங்கோ. இந்த சிறுதானியத்தை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வரகரிசி கஞ்சியை போய் பார்த்துட்டு வாங்கோ. ஷார்ட்ஸில் உப்புமாவும் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அலோபதியிலே மெயினாக இந்த காலத்தில் என்ன பண்ணுறான்னா இந்த ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அது என்னன்னு பார்த்தோம்னா இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் தேவையான அளவு நீர் சத்து இல்லை, அப்புறம் ப்ரோபயாட்டிக் சத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுக்குறா. அதெல்லாம் பார்த்தேன்னா இதுதான் இந்த மாதிரியானது தான் அந்த மாதிரி மருந்து அது. அதனால அந்த மாதிரி கர்ப்பஸ்திரீகளுக்கு இதை கொடுத்தா அப்படி பிரச்சனைகள் வராது. அந்த நீர் சுருக்கு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், நீர்ச்சத்து இல்லை, ப்ரோபயாட்டிக் இல்லை, சத்து இல்லை, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே அவளுக்கு வராது. இன்னும் சொல்லப்போனால் குழந்தை பிறந்தாலே ஒரு 10-15 நாள் கழித்து அவளுக்கு பழையதை போட ஆரம்பிச்சிருவா. அந்த நாளில் அங்கே கிராமத்தில் இருக்கிறவான்னா 4ஆம் நாள் 5ஆம் நாளே பழையது போட்டுருவா. இந்த டவுன்கார பசங்க அப்படின்னாக்கா 10-15 நாள் கழித்து அவளுக்குமே இந்த பழையதை போட ஆரம்பிச்சிருவா. இது வந்து உடம்புக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது, ஆன்டிபயோட்டிக். இதெல்லாம் வருமுன் காப்போம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்துடும். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தால் அந்த நோயெல்லாம் வரவே வராது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற தொட்டுக்கைகள்லாம் பார்த்தேன்னா ஒன்று ஒவ்வொரு விதம். இதில் கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, உப்பு எல்லாம் இதில் வந்துடுறது. இது பூரா உடம்புக்கு நல்லது. இது எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணி வச்சுன்னு சாப்பிட்ணுமா அப்படின்னா இல்லை. இது எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கணும். அப்பப்போ ஒன்று மாற்றி கொடுத்துக்கலாம். ஒரு 2-3 தொட்டுக்கைகள் சாப்பிட்டுக்கலாம். இதில் எது வேணுமோ அதை சாப்பிட்டுக்கலாம். யாருக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிட்டுக்கலாம். யார் உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அதை சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரியான இணை உணவுகள் அதெல்லாம். அது எல்லாம் சாப்பிடும்போது நமக்கு அறுசுவையும் சேர்ந்து வந்துடும். அப்படிங்கும்போது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோய்க்கான மருந்துகள் தான். இதெல்லாம் உணவே மருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது இதெல்லாம் தான். அதனால தயவு செஞ்சு இந்த பழையது சாப்பிட்டா தூக்கம் வருது அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. உங்களுடைய தூக்கம் மிச்சம் இருக்கும், அதை இதை தூங்க வைக்குமே ஒழிஞ்சு இதை கொஞ்ச நாள் தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது தூக்கம்லாம் வராது. அந்த காலத்தில் இதை சாப்பிட்டுட்டு போய் வயக்காட்டில் வேலை பார்க்குறோம், சாப்பிட்டு வயலில் போய் தூங்கிட்டு இருக்க முடியுமா என்ன? அதனால் அது அப்படியெல்லாம் இல்லை. நமக்கு தூக்கம் ஏதாவது மிச்சம் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வரும். அதுக்கப்புறம் அது சரியாயிடும். இது வயத்துக்கு அப்படியே குளுன்னு இருக்கும். வயத்து சம்பந்தமான நோய்கள் வராது. இது ரொம்ப முக்கியமான மருந்து. அதே மாதிரி இந்த நல்லெண்ணெய் சாப்பிட்றதும் அவ்வளோ நல்ல மருந்து. அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, இப்போ யாராவது நாய் கடிச்சுப்பிடும் குழந்தைகளுக்கு. ரோட்லேயே தானே திரியிறோம், அக்கத்தத்து நாய் பக்கத்தத்து நாயின்னு ஏதோ ஒரு நாய் கடிச்சு வச்சிரும். கடிச்சுடுத்துன்னா அதுக்கு உடனே என்ன மருந்து சொல்லுவான்னா, இந்த எந்த வீட்டில் நாய் கடிக்கிறதோ அவள் வீட்டில் போய் இந்த நீராகாரத்தை, வெறும் நீராகாரத்தில் நல்லெண்ணெயை குத்தி அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு வா அப்படின்பா. அதை உடனே போய் அந்த வீட்டில் போய் அந்த நீராகாரமும் நல்லெண்ணெயுமா சாப்பிட்டு வருவா. பொதுவாக இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது ஒரு நினைவூட்டல் வீடியோ தான் இது. இதுக்கு நேரம் நீட்டிக்கணும். இப்படி சாதம் கொடுப்பா. போட்டுக்கோ, தொட்டுக்கோ, அது கறி சாப்பிடு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேஷி ஜெகன்மாதஹ மகாலட்சுமி நமஸ்துதே. என்னோட மதுராஸ்வல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு ஆரோக்கியமாக இருக்கோ. இந்த வெயில் காலத்தை நல்ல முறையில் எந்த ஒரு இதுவும் சூட்டு கட்டி வந்தது, அது வந்தது, இருமல் வந்தது, வறட்டு சளி வந்தது,
அந்த மாதிரிலாம் இல்லாமல் அம்மை, மஞ்சள் காமாலை அந்த மாதிரியான சூட்டு சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவும் வராமல் இதை சாப்பிட்டு நம்மளை நாமளே பாதுகாப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.